நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குலதெய்வங்களின் நிலை குறித்த இன்னொரு உதாரணம் இது. ஏ எனும் குடும்பத்தின் சில உறுப்பினர்கள் தமக்கு எதிராளிகள் என கருதும் பி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சில பாதகங்கள் வரவேண்டும் என்பதற்காக தங்களது குலதெய்வம் அல்லது இஷ்ட தேவதை அல்லது சில பிரதான தெய்வங்களை வேண்டிக் கொண்டு யாகம் அல்லது பிற பூஜைகளை செய்கின்றார்கள் என வைத்துக்கொள்வோம். பி குடும்பத்தினர் உண்மையில் ஏ குடும்பத்தினருக்கு எதிராக எந்த தீமையையும் செய்யவில்லை. அவர்கள் நேர்மையாகவும் முறையாகவும் அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து வருகிறார்கள் என்றும் வைத்துக்கொள்வோம். ஏ குடும்பத்தினர் எத்தனை பெரிய தெய்வத்தையோ அல்லது தமது குலதெய்வத்தையோ வேண்டிக் கொண்டாலும் அந்த தெய்வங்கள் உடனடியாக தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. எந்த தெய்வமும் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் பாதிக்கப்பட இருக்கும் பி குடும்பத்தினர் வழிபட்டு வரும் குல தெய்வங்களையும் கலந்து ஆலோசிக்காமல் ஏ குடும்பத்தினர் வேண்டுகோள் நியாயமானதே என்றாலும் கூட தன்னிச்சையாக ஏ குடும்பத்தினரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பி குடும்பத்திற்கு எந்த கெடுதலையும் செய்ய முடியாது என்பது மிகவும் கண்டிப்பான பிரம்ம நியதி ஆகும். ஒரு குலதெய்வத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள குடும்பங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அந்த குலதெய்வங்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக எந்த ஒரு தெய்வங்களும் முடிவுகள் எடுத்தால் அத்தகைய செயல்கள் பிரம்ம நெறியை மீறுவதாகவும் ஒரு குலதெய்வத்தின் உரிமையை பறிப்பதாகவும் இருக்கும் என கருதப்படும். உதாரணமாக, ஏ குழுவினர் வேண்டிய பிரார்த்தனைகளுக்கு அருள் புரிந்து பி குடும்பத்தின் குலதெய்வத்தை கலந்து ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு பி குடும்பத்திற்கு தீங்கு விளைவித்தால் அதற்கு பலன் கிடைக்காது. மேலும் அப்படி தன்னிச்சையாக செயல்பட்ட தெய்வங்களுக்கு தண்டனை தரும் வகையில் அவர்களின் தெய்வ சக்திகள் தற்காலிகமாக சில காலத்திற்கு பறிக்கப்பட்டுவிடும் என்பது பிரம்ம நியதி ஆகும். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.